ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குறது 12th இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிற படம். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1915 காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா திரும்பினது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஜனவரி 9 பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம். 1919 இந்திய தேசிய இயக்கத்திற்கு அவர் தலைமை ஏற்றதிலிருந்து இந்திய தேசியம் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 1919 காங்கிரஸ் உடைய தலைவராக அவர் இருந்து கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியதில் பார்க்கலாம். இந்த தேசியம் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அதிகபட்ச பற்று அந்த மாதிரி சொல்றாங்க. ஏன் இந்திய தேசியம் அப்படிங்கிறதுக்கான உருவாகிறதுக்கான சமூக பொருளாதார பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று, புதிய நிலவுடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். அடுத்ததாக கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை, தொழில்நீக்க செயல்பாடுகள், இந்திய கைவினைஞர்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம் அப்படிங்கிறதும். அடுத்ததாக பஞ்சங்களும் இந்தியர்கள் ஆங்கிலேயரின் கடற்கடந்த காலனிகளில் குடியேறுதல் அப்படிங்கிறதும். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பாருங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகுதான் நம்ம வேளாண்மை பொருட்களை என்ன பண்றோம், விற்கிறோம் அப்படிங்கிற ஒரு நடைமுறையே உருவாகுது. சரிங்களா? இப்பதான் வேளாண்மையை வணிகமயமாக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்குது. அது வரைக்கும் நமக்கு வீட்டுக்கு தேவையானதை உருவாக்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அது மட்டும் இருந்தவங்க இப்ப வேளாண்மை பொருட்கள் என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போய் விற்கவும் செய்யறாங்க. அப்போ வேளாண்மை செய்யறதுக்கு கடனும் வாங்குறாங்க. அந்த கடனை திரும்ப அடைக்க முடியாம போகுது. அந்த நிலத்தை வரவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த நிலத்தை விற்கக்கூடியதாகவும் குத்தகைக்கு விடக்கூடிய முறையும் உருவாக ஆரம்பிக்குது. சரிங்களா? இது ஒரு காரணமா, இதுக்கு ரொம்ப நாள் இதை பண்ணிக்கிட்டே இருக்கும். விவசாயிகள் கொஞ்ச நாளைக்கு பிறகு கோவப்பட்டு திரும்ப தேசியம் நம்ம சுதந்திரமா இருந்தாதான் இதை பண்ண முடியுங்க மாதிரியான ஒரு நிலைமைக்கு வராங்க. சரிங்களா? அடுத்த இங்கிலாந்துடைய தொழில் புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். அங்க தொழில் புரட்சி உருவாகிறதுனால அந்த நாடுகளுக்கு தேவையான சந்தை பொருட்கள் இந்தியாவில இருந்து எடுத்துக்கிறாங்க. அதை முடிவுற்ற பொருட்களா மாற்றி திரும்பவும் இந்தியாவுக்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுவும் நம்ம நாட்டுடைய செல்வம் கொள்ளையடிக்கப்படுற ஒரு விஷயம்தான். அடுத்ததான் 1859-60 நடந்த அவுரி புரட்சி. அங்க நடந்த அந்த தொழில் புரட்சிக்கு சாதகமா இங்க இருக்கக்கூடிய அவுரி செடிகள் மூலியமான சாயம் ரொம்பவே பயன்பாட்டுல இருந்தது. இதனால என்ன பண்றாங்க, இந்திய விவசாயிகளை அதிகபட்சமா இந்த அவுரி செடிகளையே சாகுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவுரி செடியை விவசாயம் பண்ணவங்க நம்மளுடைய சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சாப்பாடு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இதுக்கு சார்ந்து இது மட்டும் இல்லாம பஞ்சங்கள் ஏற்பட்ட காலம். சரிங்களா? ஆங்கிலேயர்கள் பஞ்சம் ஏற்பட்டாலும் சரி ஏற்படனாலும் சரி எனக்கு கொடுக்க வேண்டிய வரியை கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட கணக்கிட்டப்பட்டா 1770 1900 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல மட்டும் பஞ்சத்தின் காரணமா கிட்டத்தட்ட 25 மில்லியன், கிட்டத்தட்ட 250 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. சரிங்களா? அதே இன்னொரு டேட்டாவில் 1793 1900 காலகட்டம் வரைக்கும் போர்னால 5 மில்லியன் பேர் தான் இறந்திருக்காங்க. ஆனா 1891 1900 வரை இருக்கக்கூடிய 10 ஆண்டுகள்ல 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததா மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையோட ஆசிரியர் வில்லியம் டிக்பை அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா? அதற்கு அடுத்ததான் 1866 ஒரிசா பஞ்சம் 1,50,000 பேர் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டா கொடுத்திருப்பாங்க. 1866 ஒரிசா பஞ்சம். சரிங்களா? அப்படி இறந்தாலும் கூட ஆங்கிலேயர் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரிசா பஞ்சத்துக்கு பிறகு இதோடைய தூண்டுதல் காரணமா உருவாகிற நபர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இவர் இந்தியாவுடைய வறுமை குறித்து தன்னுடைய முழுநாள் ஆய்வை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? ஓகே. 1876-78 நம்ம மதராஸ் பஞ்சம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. எப்படி ஒரிசாவில் பஞ்சத்துல ஏற்பட்ட போது இங்கிலாந்து நபர்கள் யாரும் அதை கண்டுக்கலையோ அதே மாதிரி இங்கேயும் அது தொடர்ந்துச்சு. இங்க மெட்ராஸ்ல யார் தலையிடா கொள்கையை பின்பற்றுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு. இந்த டைம்ல மதராஸ் மாகாணத்துல மட்டுமே 3,50,000 மக்கள் இறந்து போறாங்க. இதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்ததான் நம்ம ஒப்பந்த கூலி தொழிலாளருங்கிறது. இதுவும் ஒரு காரணம் தான் தேசியம் எழுச்சி. இது எல்லாம் காரணமா சொன்னாலும் இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர் அப்படிங்கிற விஷயம் பாருங்க எதுக்காக நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பரதேசி படம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க அடிமையா வச்சுக்குவாங்க, குறைந்த அளவு கூலி கொடுப்பாங்க. இதே தான் இங்கே நடக்குது. சிலோன் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய இலங்கையை தான் சொல்றாங்க. 1815 சிலோன் ஆளுநர் மதராஸ் மாகாண ஆளுநருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு. இங்க பெருந்தோட்டங்கள்ல வேலை செய்யறதுக்கு கூலிகளை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த மதராஸ் மாகாண ஆளுநருக்கும் தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டருக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த மண் மேல ரொம்ப பாசம் கொண்டவங்களாகவும் இவங்க இங்க இருந்து வரதுக்கு ஊக்கத்தொகை எதுவும் கொடுக்காம இங்க இருந்து யாரையும் நகர்த்த முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஆனா 1833-43 ஏற்பட்ட பஞ்சங்கள் அரசாங்கம் எந்த ஒரு தூண்டுதலுமே இல்லாம
மக்கள் என்ன பண்றாங்க, நாங்களே அங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. இந்த அடிமை முறை 1843 ஒழிக்கப்படுறதுனால மக்கள் அங்க போய் அடிமையா இருக்க தேவையில்லன்னு நினைக்கும் போது எல்லாருமே வேலையை தேடி மற்ற நாடுகளுக்கு செல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி 1837ல இலங்கையோட காஃபி தோட்டங்களை வேலை செஞ்ச தொழிலாளர்களோட எண்ணிக்கை மட்டும் 10,000 பேர். சரிங்களா? இதோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போகுது. 46ல 80,000, 55ல 1,28,800 இந்த மாதிரி நடந்துட்டே போகுது. சரிங்களா? 1877ல ஏற்பட்ட பஞ்சத்துல இலங்கையில மட்டும் கிட்டத்தட்ட 3,80,000 கூலி தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை அப்படிங்கிறது 5 வருட காலத்திற்கு எப்பவுமே அவங்க ஒப்பந்தம் செய்யறாங்க. சரிங்களா? ரொம்ப மோசமா இருக்கு. அவங்கள வறுமையில தொழிலாளர்களுடைய சூழ்ச்சியின் மூலமோ அல்லது முகவர்கள் மூலமா இவங்களை கண்காணிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறமா ஒரு டேட்டா 1856ல 57 இந்த காலகட்டத்தில் கல்கத்தாவில இருந்து ட்ரினிடாட் அப்படிங்கிற கப்பல்ல பயணம் செய்யக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள் நிறைய பேர் இறந்து போறாங்க. ஆண்கள்ல 12.3%, பெண்கள்ல 18.5%, சிறுவர்கள் 28%, சிறுமிகள் 36%, குழந்தைகள் ஒரு 55% இறந்து போறாங்க. சரிங்களா? நம்ம டேட்டா அப்படிங்கிறதே எல்லாமே பிடிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு டேட்டா எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இதற்கு பிறகு 1843ல மொரிஷியஸ்ல 30,218 ஆண்கள், 4,307 பெண்கள்லாம் இருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இது எல்லாமே தேசியம்ங்கிற ஒரு கண்ணோட்டம் உருவாகிறதுக்கு இந்த 4 முறைகளும் வழிவகுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கடுத்த மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும் அப்படிங்கிறது ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் கல்வி, அதாவது ஆங்கிலேயர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குருகுல கல்வி மாதிரியும் புனிதமான மொழி அல்லது சமஸ்கிருத மொழி இதையே தான் கல்வி கட்டுறாங்க. அதை யார் அதிகமா கல்வி கற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மனப்பாட முறைக்கு ஊக்கத்துவம் கொடுக்கப்படுது. சரி, காலனி அரசுல என்ன கல்வி முறைக்கு பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னாலே காலனி அரசுடைய கல்வி முறையில மிக முக்கியமானது என்னதான், மெக்காலே கல்வி முறை தான். இந்த மெக்காலே அப்படிங்கிறவர் தான் 1835ல இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றும் போது அதை அறிமுகம் செய்ய வேண்டிய கல்வி முறையை வடிவமைச்சோர் டிபி மெக்காலே அப்படிங்கிறவர். சரிங்களா? இந்த மெக்காலே பத்தி நம்ம பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் கவர்னர் ஜெனரல் ஆலோசனைகளுடைய முதல் சட்ட உறுப்பினர். இதற்கடுத்துதான் பொதுக்கல்விக்கான பொதுக்குழு 1823 உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். பொதுக்கல்விக்கான பொதுக்குழு 1823 உருவாக்கப்படுது. சரிங்களா? மெக்காலே என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரு மரபு குழுவுக்கு முதல்ல ஆதரவாக இருந்தாரு. 1835ல மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிற குறிப்புகளை வெளியிடுறாரு. சரிங்களா? அதுல அவர் என்ன குறிப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்திலையும் நிறத்திலையும் இந்தியராகவும் விருப்பத்திலையும் ஒழுக்கத்திலையும் ஆங்கிலேயராகவும் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிலேயே உருவாக்கணும் அப்படின்னு ஆங்கில மரபுக்குழு ஆதரிச்சுக்கு காரணமா அவர் சொல்றாரு. சரிங்களா? இந்த கல்வி முறையை வடிவமைத்த பிறகு 1857ல பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்கள்ல பல்கலைக்கழகங்கள் நிறுவப்படுது. அதாவது இந்த பல்கலைக்கழகங்கள் மூலமா இந்தியாவில் இருக்கக்கூடிய படிக்கிற எல்லாரும் ஆங்கிலேயருக்கு விசுவாசமா இருக்கிறதோட அவங்களுடைய தூண்களாகவும் இங்க திகழ்வாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. இவங்கள பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம இந்தியர்கள். சரிங்களா? ஓகே. இந்த கற்றறிந்த மத்திய தர வகுப்பினர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேவா தேவி செய்வர், வட்டிக்கு பணத்தை கொடுக்குறவங்க ஆங்கிலம் பயின்ற ஏகாதிபத்திய அரசுடைய துணை நிர்வாக பிரிவுகள்ல பணியமர்த்தப்படுறாங்க. இவங்க தொடக்க காலத்துல ஆங்கிலேயர்களுக்கு சாதகமா இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு தேசியம் அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுத்து கொண்டு போறாங்க. சரிங்களா? ஓகே. சமய பரப்பாளர்களுடைய பங்களிப்பு. சரிங்களா? இந்திய மக்களிடையே நவீன கல்வியை கற்றுத்தர மேற்கொள்ளப்பட்ட தொடக்க கால முயற்சிகள் ஒண்ணுதான் கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களால கொண்டு வரப்பட்டது. அடுத்தது சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ல மிக முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள். ஃபர்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராயுடைய பிரம்ம சமாஜம், அடுத்ததா ஆத்மாராம் பாண்டுரங்குடைய பிரார்த்தனை சமாஜம், சையத் அகமது கானுடைய அலிகார் இயக்கம். இதெல்லாம் சீர்திருத்த இயக்கம். மீட்பு இயக்கம் அப்படிங்கிறது ஆரிய சமாஜம், தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கம், புனேவில் ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு, அடுத்ததா ஐயன்காளி, தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அயோத்திதாசர். இவர் தான் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறோம். சரிங்களா? சரி, ஓகே. 1828ல் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பிரம்ம சமாஜத்தை நிறுவார் 1828. அடுத்ததா பிரார்த்தனை சமாஜம் 1867, ஆரிய சமாஜம் 1875. சரிங்களா? ஓகே. தேசியத்தின் எழுச்சிக்கு ஏனைய முக்கிய காரணங்கள். இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்ததும் காரணங்கள் தான். இதற்கடுத்த மிக முக்கிய காரணங்கள் அப்படிங்கிறது பாருங்க, 1857ல நடந்த இராணுவ அட்டூழியங்கள். சரிங்களா? அந்த சிப்பாய் கழகத்துக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள், அதுக்காக இன்னும் பழி தீர்க்கப்படாமலே இருக்கு. அதுதான் இந்தியாவுடைய எதிர்கால அரச பிரதிநிதி
64ஆம் ஆண்டு லாரன்ஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒண்ணு போகுது. அவர் எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பம்பாயோடைய மாகாணத்துடைய ஆளுநரா இருக்கக்கூடிய எல்பின்ஸ்டன். சரிங்களா? அவர் அதுல நண்பன், பகைவன் என்ற வேறுபாடின்றி முழுவீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இனப்பாகுபாடு அப்படிங்கிற டாபிக்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் என்னதான் அரசு ஊழியர்களா அதுல பயன்படுத்தப்பட்டாலும் கூட அவங்கள உயர் பதவிகளுக்கு அனுப்புறது கிடையாது. அது இல்லாம அவங்களுடைய வயது வரம்பு 19 குறைக்கப்படுது. 21 வயசுல இவங்க எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணனா கிளியர் பண்ணிடுறாங்க. அப்ப இதை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு 19 வயதா குறைச்சிடுறாங்க. சரிங்களா? அடுத்ததா இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை. அரசுக்கு எதிராக யாராவது வெறுப்பா பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்திய தண்டனை சட்டம் 1870க்கு கிழக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பத்திரிகை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் 1878. சரிங்களா? அடுத்ததா ரிப்பன் அரச பிரதிநிதியா இருந்த காலகட்டத்துல வெளியிடப்பட்டதான் எல்பர்ட் மசோதா அப்படிங்கிறது. இந்த எல்பர்ட் மசோதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குது இந்த எல்பர்ட் மசோதா. இதனால நிறைய ஐரோப்பியர்கள் இதை எதிர்த்து இதை நிறைவேற விடாம செய்றாங்க. சரிங்களா? அடுத்ததா பார்க்கறது பத்திரிகைகளுடைய பங்கு. இந்த பத்திரிகைகளுடைய பங்கு அப்படிங்கிறதுல மிக முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, ராஜா மோகன் ராய் அவர்களுடைய வங்கமொழி பத்திரிகையான சம்பத் கௌமுதி அப்படிங்கிறது. சரிங்களா? இது 1821 வெளியிடப்படுது. சம்வத் கௌமுதி. இதற்கு அடுத்ததா பாரசீக மொழி பத்திரிகையான மிராத்துல் அக்பர். இதுவும் ராஜா ராம்மோகன் ராய் தான். இதற்கு அடுத்ததா நம்ம சில பத்திரிகைகள், முக்கியமான பத்திரிகைகள் கொடுத்துருப்பாங்க. அது பாருங்க, அமிர்த பஜார் பத்திரிகா. இது யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிர் அப்படிங்கிறவருது. சிசிர் குமார் கோஸ். ஓகேங்களா? சிசிர் குமார் கோஸ். அடுத்ததான் தி பாம்பே கிரானிக்கல் அப்படிங்கிறது ஃபெரோஸ் ஷா மேத்தா. அடுத்ததா த ட்ரிபியூன் அப்படிங்கிறது தியால் சிங் மஜித்தியா. அடுத்ததான் த இந்தியன் மிரார் அப்படிங்கிறது தேபேந்திரநாத் தாகூர். அடுத்ததா த ஹிந்து சுதேசமித்திரன். இது ரெண்டு ஜிவி சுப்பிரமணிய ஐயர். சரிங்களா? இது மட்டும் இல்லாம சில பத்திரிகை இருக்கும். வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஷ்ட் கோப்தார்லாம் தாதாபாய் நவ்ரோஜி அவர்களுடைய பத்திரிகையா சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. இந்தியாவுடைய பழம்பெருமையை வணங்குதல் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. இந்த பழம்பெருமையை வணங்குதெல்லாம் அரவிந்த் கோஷோடைய ஒரு முக்கியமான வாக்கியம் இருக்கும். தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் என அரவிந்த் கோஷ் எழுதினார். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? இதற்கு அடுத்ததாக தான் சென்னை வாசிகள் சங்கம். இந்தியாவில் இப்போதான் சங்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிக்குது. அப்படி உருவான முதல் சங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வாசிகள் சங்கம். பிப்ரவரி 26, 1852 உருவாக்கப்படுது. சரிங்களா? அதாவது மக்களை ஒருங்கிணைச்சு கம்பெனிக்கு எதிரான குறைபாடுகளை எடுத்துரைப்பதற்கான முதல் அமைப்பு இதுதான். சரிங்களா? இது யார் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த நில உரிமையாளர்களுடைய அமைப்பு தான். இதோடைய மிக முக்கிய வணிகரா இதுக்கு உருவாக்குறதுக்கு உந்து சக்தியை திகழ்ந்தவர் தான் கஜிலா லட்சுமி நரசு அப்படிங்கிறவர். ஓகேங்களா? இவங்க நிறைய கையெழுத்து வாங்குறது, அங்க போய் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் கூட சென்னை வாசிகள் சங்கம் தான் முதல்ல நம்மளுடைய கோரிக்கைகளை இங்கிலாந்து பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு போய் வச்சது. சரிங்களா? இதோடைய மனு 1853 இங்கிலாந்துல விவாதிக்கப்படுது. இதற்கு இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான ஹெச்டி செய்மூர் அக்டோபர் 1853 இதை பத்தியே விசாரிக்கிறதுக்காக சென்னை வந்தார். சரிங்களா? அவர் என்னதான் குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி ஆகிய இடங்களை பார்வையிட்டாலும் கூட 1853 பட்டய சட்டம் இந்தியாவில் ஆங்கில கிழக்கு தொடரதான் அனுமதி வழங்குச்சு. சரிங்களா? அடுத்தது 14,000 நபர்களால் கையெழுத்திட்ட தனது இரண்டாவது மணியும் ஆங்கில பாராளுமன்றத்தில் வருகிறது. இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாளைய அமைப்பு கிடையாது. 1866 கஜிலி லட்சுமி அரசு இயற்கை எழுதின உடனே இந்த அமைப்பு 1881 இல்லாமையே போகுது. சரிங்களா? அடுத்ததா சென்னை மகாஜன சங்கம், கிட்டத்தட்ட எம்எம்எஸ் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அடுத்ததா 1884 மே 16 தொடக்க விழாவில் சில முக்கியமான நபர்கள் பங்கேற்கிறாங்க. யாருன்னா ஜி சுப்பிரமணியம், வீர ராகவாச்சாரி, ஆனந்தச்சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலா ராமசாமி ஆகியோர். சரிங்களா? இவங்க பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸோடைய முதல் மாநாட்டில் கலந்துக்கிட்டு சென்னை மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரஸோட இணைச்சிடுறாங்க. இதற்கடுத்த இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி 1875 85 வரைக்கும் எக்கச்சக்கமான போராட்டங்கள் நடக்குது. என்னன்னா போராட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1875 இறக்குமதி ஆகக்கூடிய பருத்தி துணிகள் மேல இறக்குமதி வரி வேணும் அப்படின்னு சொல்லி உரிமையாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. 1877 அரசு பணி இந்தியமயமாக்கப்படணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டம் எதிரா போராட்டம் நடக்குது. இந்த எல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவா 1883 கிளர்ச்சிகள் நடக்குது. ஏன் எல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவு பண்றாங்க?
ஐரோப்பிய அதிகாரிகளை இந்தியர்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் இருந்தாலும் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் முழுக்க முழுக்க தேசியவாதம் அப்படிங்கிற கருத்தை அறிமுகம் செய்யுது. சரிங்களா? அடுத்ததான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது உருவாக மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலன் அக்டவியன்ஸுமே ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி அப்படின்னு இருப்பாரு. இதோடைய முதல் தலைவரா WC பானர்ஜி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிங்களா? ஓகே. இதற்கு அடுத்ததான் இந்த தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 பம்பாயில உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். சரிங்களா? நெக்ஸ்டா இந்த இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடுகள் 1885 டு 1947 வரைக்கும் நம்ம பார்ப்போம். இதோடைய ஷார்ட்கட்ஸை தனியா நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. இதற்கு அடுத்ததா ஓகே நிர்வாகத்துல சில விஷயங்களை சொல்றாங்க. சரிங்களா? இந்திய குடியுரிமை பணி தேர்வுகளை இங்கிலாந்துல இந்தியாவிலேயே ஒரே நேரத்தில் நடத்தணும். இதுதான் காங்கிரஸோடைய மிக முக்கிய கோரிக்கையா இருக்கு. எங்களுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு பணியாளர்களை இவங்களை நிர்வாகத்துல செயல்படுத்தின பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவுக்கு இந்தியர்கள் மூலமா விடுதலை கிடைக்கிறது. சரிங்களா? ஓகே. தொடக்க கால தேசியவாதிகளுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஓகே. அதாவது முதல்ல மிதவாதிகள் தீவிரவாதிகள்ங்கிறத பார்ப்போம். மிதவாதிகள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் கொடுக்கறது, மனு கொடுப்பது, மன்றாடுவது, உங்கள்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வாங்க. சரிங்களா? இதுலயும் 1890களுக்கு பிற்பகுதியில தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடிய பிபின் சந்திரபால், பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாலும் எதுவும் சுதந்திரம் கிடைக்காது. நம்ம தீவிரமா போராடணும் அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுத்துட்டு போவாங்க. இவங்க தீவிர தேசியவாதிகள் அழைக்கப்படுறாங்க. சரிங்களா? 1897ல திலகர் தான் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு முழக்கமிட ஆரம்பிப்பார். சரிங்களா? ஓகே. திலகரும் அவருடைய தீவிரமான தொண்டர்களும் சுயராஜ்யத்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1905ல ஆங்கிலேயர்களால் மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை இந்தியர்களால மிக ஆவேசமா எதிர்க்கப்பட்டது. 1905 வங்க பிரிவினை. சரிங்களா? ஓகே. இதற்கு அடுத்துதான் 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கணும் போது அதோடைய உறுப்பினர்கள் 1/3 என்னவா தான் இருக்கிறாங்க, பத்திரிகையாளர்களா இருக்காங்க. இவங்க இந்த பத்திரிகைகள் மூலமா தான் இந்திய தேசியத்தை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியதுல மிக முக்கியமான ஒரு ஆளுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜியோடைய 2 பத்திரிகைகள். சரிங்களா? இந்தியாவின் குரல்னு சொல்லக்கூடிய வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஷ்டிர கோப்தா. சரிங்களா? இந்த 2 பத்திரிகையும் தொடங்கி இவர் ஆசிரியராக இருக்கார். அதற்கு பிறகு சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களுடைய பெங்காலி அப்படிங்கிற செய்தி பத்திரிகை, பால கங்காதர திலகருடைய கேசரி, மராட்டா ஆகிய பத்திரிகை. இது மிக முக்கியமானது. சரிங்களா? அடுத்ததா இந்த இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா காலனி அரசுக்கு அடக்குமுறை கொள்கைகளுக்கும் சட்டங்களுக்கு எதிராக பொதுமக்கள் கருத்தை உருவாக்குற பத்திரிகைகள் தான் மிக முக்கிய பங்காற்றுச்சு. சரிங்களா? ஓகே. அதற்கு அடுத்தது அவருடைய பத்திரிகைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக இவர் என்ன பண்றாருன்னா நாடு தழுவிய எதிர்ப்புக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அதற்காக 1897 ஜூலை 27 திலகர் கைது செய்யப்படுறாரு. இந்திய தண்டனை சட்டம் 1870 கீழ இவர் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார். சரிங்களா? ஓகே. இதற்கு அடுத்தது நம்ம நவ்ரோஜியும் அவர் முன்வைத்த சுரண்டல் கோட்பாடும் அப்படிங்குது. இவரை இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. 1870களில் பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1892ல இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில அவர் லண்டன்ல இந்திய சங்கம் 1865, கிழக்கிந்திய கழகம் 1866 எனும் அமைப்புகளை உருவாக்குறாரு. இது மிக முக்கியம். இவருடைய இந்திய சங்கம் 1865, கிழக்கிந்திய கழகம் 1866. சரிங்களா? இது மட்டும் இல்லாம இவர் 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். 3 முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல 2வது கூட்டம், அடுத்ததா 9, அடுத்ததா 22வது செஷன். அதாவது காங்கிரஸுடைய செஷன்ஸ் நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு போவோம். முதல் காங்கிரஸ் கூட்டம், 2வது காங்கிரஸ் கூட்டம். அதுல 2வது காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை யார் தான்? தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அடுத்தது 9, அடுத்தது 22. ஓகேங்களா? ஓகே. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதிய மிக முக்கியமான புத்தகம் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சி, போவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்த புத்தகம் இவருடைய மிக முக்கியமான பங்களிப்பு செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படிங்கிற விஷயத்த முன்வைத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? இதற்கு அடுத்ததான் இவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் 1835 முதல் 1872 முடிய 13 மில்லியன் பவுண்டு பொருட்கள் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாரு. இதனால நமக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது ஸ்கோம் சார்ஜஸ் என்னும் பெயர்ல ஆண்டுக்கு 30 மில்லியன் பவுண்டுகள் நமக்கு நஷ்டம் ஏற்படுத்ததா நவ்ரோஜி அவர்கள் உறுதிபட கூறியிருக்கிறாரு. இதோடைய புக் பேக்